எப்படி பாக்குறீங்க? ராஜ்யத்தில் பூஜ்ஜியத்தை காண்பவர் அவர், பூஜ்ஜியத்தில் இருந்தாலும் ராஜ்யத்தை ஆள்பவர் எங்களுடைய தலைவர். 10,000 ரூபாய் அடுத்தடுத்த தேர்தல் அறிவிச்சிருக்காரு. 10,000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. உதவித்தொகையா 10,000. அவர் எதை வேணாலும் தேர்தல் நேரத்தில் அறிவிச்சிட்டு போற பழக்கம் அவருக்கு. ஆனால் அறிவித்ததையெல்லாம் நிறைவேற்றுகிற பழக்கம் தான் எங்களுக்கு. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் 10,000 இல்லை, அவர் 15,000 கூட அறிவிப்பார். இப்போ டெல்லியில் என்ன நடந்துச்சு, அறிவிச்சாங்க, கொடுத்தாங்க, ஒரு மாதம், அடுத்தடுத்து நிறுத்திட்டாங்க. அதுபோல தான் எடப்பாடி அவர் ஆட்சிக்கு வர முடியாது, அதனால் அவர் தரவும் முடியாது. அதனால் 1,00,000 ரூபா அறிவிக்கலாம், ஏன் 10,000 ரூபா அறிவிச்சாருங்கிறதா எங்களுக்கு தெரியலை. ஏன்னா அவரால் கொடுக்கவும் முடியாது, அவர் ஆட்சிக்கு வரவும் முடியாது. தொடர்ந்து காங்கிரஸ் சோழகர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. தாவேக கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க. ஆனா திமுக எங்களுடைய சார், சோழங்கர் பேசுறதே அதெல்லாம் எங்களுடைய கருத்தல்ல. ராகுல் காந்தியும் எங்களுடைய தலைவர் தளபதியும் பேசுவதுதான் முடிவு. அந்த அளவுக்கு எங்களுடைய நிலைமை இல்லை. ஆனால் பேசியவர்களுடைய நிலைமை அப்படி இருக்கலாம். ஏன்னா அவங்க தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, யார் வருவாங்கன்னு கதவை திறந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யார் டீ குடிக்க வரவங்களாம் கூப்பிட்டு வச்சு பேச வேண்டிய அவசியம் திமுக கூட்டணிக்கு இல்லை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும்.